அமெரிக்கால இருந்து எய்டு இதுக்கு மேல உக்ரைனுக்கு போகாது. அமெரிக்கா உக்ரைனுக்கு குடுத்துருவாங்க எய்ட. இது போல பல எண்ணங்கள், பல விதமான கருத்துக்கள் இருந்தாலும், ஜோ பைடனோட அரசாங்கமும், ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கமும் தராசுல சின்ன ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, 61 பில்லியன் எய்டு செனட் சபையில ஒப்புதல் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல எந்த ஒரு தங்கு தடை இல்லாம எய்டு பேக்கேஜ் வந்து உக்ரைனுக்கு போகும். நம்ம விளையாட்டா சொல்லியிருந்தோம். இது போல போலாண்ட்ல வந்து அவசர அவசரமா இருக்கும் குடுத்து விட்டுருவாங்க. ஊன்னு சொல்லுங்க குடுத்துருவோம் அப்படிங்கிறது போல இருந்தது இல்லையா? ஸோ அதுக்கேத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பதிவுகள்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அதாவது இந்த எய்ட் எல்லாம் ரெடியா இருக்குது. அதாவது இந்த போலாண்டோட பார்டர்ல. இப்போ ஒப்புதல் கிடைச்சிருச்சா, நைட்டோட நைட்டா உள்ள போயிரும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா டைம் பார்த்து தான் கொண்டு போவாங்க அப்படிங்கிறதோட சொல்றாங்க. சரி ஓகே. இதெல்லாம் எப்படி இவ்வளோ சீக்கிரம் அங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேட்டோ ட்ரில் தான். வேற எதுக்காக? அதிகமான ஆயுதங்கள கொண்டு வந்து எல்லையில வைக்கிறதுக்காக தான் இத்தனையும். இப்ப டிராமாலாம் போட்டு ஒரு வழியா மக்கள ஒழப்பி, ஒழப்பி கன்ஃப்யூஸ் பண்ணி எப்படியோ எய்ட குடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? அப்படிங்கிறது போல தான் இருக்கு. இப்ப ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சாலுமே இந்த பிரச்சனை முடிஞ்சிருமான்னு கேட்டா முடியாது. நடந்துட்டு தான் இருக்கும். ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கும்போது மக்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறத அமெரிக்கால தெரிஞ்சுக்கலாம். இந்த போர முடிக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல கண்டுக்காம இருக்கிறாங்களா? அப்படிங்கிறது போல. ஸோ ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, இந்த போர் வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் அமெரிக்கர்களுக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கேத்த மாரியான மண்டை கழுவும் வேலைகள் நடக்கும். அமெரிக்க மக்களுக்கு. அது என்ன பிரச்சனை வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மண்டைய கழுவி, இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போதைக்கு முடியிற மாரி இல்ல அப்படிங்கிறது போல தான் இருக்கு. ஸோ மேட்டருக்கு வந்துருவோம். எப்படியோ 61 பில்லியன் எய்டு உக்ரைனுக்கு போப்போது. மொத்தம் 95.3 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எய்டு. இதுல தைவானு, இஸ்ரேலு, உக்ரைன்னு பல எய்டுகள் இருக்கு. ஆனா அமெரிக்காவோட பார்டருக்கு இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து உக்ரைனுக்கு வந்து 61 பில்லியன் போப்போது. அதுல அதிநவீன ஆயுதங்கள் இருக்க போது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் டேங்க், பிராட்லி இன்ஃபான்ட்ரி வெஹிக்கிள், லெப்பர்ட் டேங்க், சேலஞ்சர் டேங்க், அப்புறம் F-16 ரக விமானங்கள் இது போல பலதும் உக்ரைனுக்கு வந்து குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி குடுக்கும்போது அதிநவீனமான மிசைல்களும் தேவை இல்லையா? ஸோ அதனால பிரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா, பேவே 4 வகையான மிசைல்கள F-16ல ஏர் லான்ச் பண்ணக்கூடிய மிசைல வந்து குடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் இத வந்து பெருசா பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த மிசைல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துல்லிய தாக்குதல் பண்ணும். இதுல வந்து 2 டைப் ஆஃப் கைடன்ஸ் சிஸ்டம் இருக்கு. ஒண்ணு வந்து ஜிபிஎஸ், இன்னொன்னு வந்து லேசர் கைடன்ஸ் சிஸ்டம். ஸோ ஜிபிஎஸ் வந்து ரஷ்யா வந்து அதிக அளவுல ஜாம் பண்ணாலும், இந்த மிசைல்கள் வேலை செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ அதிநவீனமான போர் நடக்க இருக்கு. ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் விஷயங்கள்லாம் ஜெயிக்க போதா? இல்ல மேற்குலக நாடுகளோட ஆயுதம் ஜெயிக்க போதா? அப்படிங்கிறத இந்த டைம் ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஆப்பரேஷன் வருதுல்ல, அதுல பார்த்தரலாம் தெளிவா அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அப்புறம் சமீபத்துல அதாவது திரும்பவும் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட எண்ணெய் கிணறுகள், அப்புறம் இந்த ஸ்மொலன்ஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் ரிஃபைனரி மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இழப்புகள் ரஷ்யாக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 40 ட்ரோன்கள உக்ரைன் தரப்புலருந்து ஏவி விட்டாங்க. ஆனா ரஷ்யா வந்து எப்பவும் போல நார்மலா அடிக்கிற மாரி தான் உக்ரைன வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. ப்ரிசைஸ்டான ஸ்ட்ரைக்க இந்த மிலிட்டரிக்காக பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ரைக் தான் பண்ணிட்டுருக்காங்க. இது போல நார்மலா உக்ரைன் தரப்புலருந்து பண்ணாங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது போல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நடக்கல. ஏன்? என்ன காரணம்? அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருது இல்லையா? இதுக்கான காரணம், இப்ப அமெரிக்கா வந்து எய்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ எய்ட் வந்து அதிக அளவுல உக்ரைனோட மேற்கு பக்கத்திலிருந்து இந்த போலாண்ட் வழியா தானே உள்ள வரப்போகுது. இன்னொன்னு ஒடசா வழியா உள்ள வரப்போது. ஆல்ரெடி அந்த ரயில்வே கனெக்ஷன்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரஷ்யாக்கு முன்னாடியே இன்டெல் தகவல் போயிருக்கு. கண்டிப்பா வந்து எய்டு வரும்ன்னு சொல்லி தான் இந்த டிரான்ஸ்போர்டேஷன்லாம் புடிச்சு குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க. அதனால தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஒடசா, டினிப்ரோ, ஜபோரிஷியா பகுதியில. இப்ப வந்து மேற்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல மிசைல்கள், ட்ரோன்கள் இது எல்லாத்தையும் வந்து தயார் நிலையில வச்சிருக்கணுமா இல்லையா? ஸோ இந்த ஆயுதங்கள்லாம் உள்ள வருதுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம், ரஷ்யா அவங்களோட மிசைல் படைகள களமிறக்குவாங்க. ஈரான்லாம் என்னப்பா யூஸ் பண்ணாங்க ஆயுதங்கள், இப்ப ட்ரோன்கள். அத விட அதிகமா உள்ள இறங்கும் பாரு உக்ரைன்ல. அந்த ஆயுதங்கள்லாம் உள்ள வருதுல்ல, மேற்கு பகுதியிலேயே வச்சு எந்த அளவுக்கு காலி பண்ண முடியுமோ காலி பண்ணி விட்டுருவாங்க ரஷ்யா. அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இதுக்காக பெலருஸோட ஏர் ஸ்பேஸையும் பயன்படுத்தி கூட ரஷ்யா தாக்குதல் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அப்படி என்னெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அதுக்காக தான் பெரிய அளவுல ரஷ்யா ரெஸ்பான்ஸ் குடுக்கல போல இருக்கு அப்படிங்கிறது போல எண்ணங்கள் வருது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் பல நாடுகள் எய்டு குடுக்குறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு. இந்த சமயத்துல இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி ஜெர்மனியோட எதிர்க்கட்சி இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷி சுனாக் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறாங்க. ஏங்க, நீங்களா வந்து ஜெர்மனியோட ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் குடுங்க.
அப்படிங்கிறது போல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த டாரஸ் மிசைல் எந்த அளவுக்கு இருக்குதோ புரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணாலும் சரி, உங்ககிட்ட இருக்கும்ல ஸ்டாக்ல எடுத்து குடுத்துருங்க உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல அழுத்தம் குடுக்கணும். இந்த மேற்குலக நாடுகள் அதுவும் குறிப்பா யுகேலாம் வந்து அழுத்தம் குடுத்தாங்கன்னா, வேற வழியே இல்லாம ஜெர்மனி வந்து டாரஸ் மிசைலையும் அப்படி வேற வழியே இல்லாம குடுக்குற மாரி ஜெர்மனியும் இந்த டாரஸ் மிசைல குடுத்துருவாங்களா? அப்படி ஜெர்மனி குடுக்கும் பட்சத்துல ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஆப்பரேஷனுக்கு எந்த அளவுக்கு இந்த டாரஸ் மிசைல்கள் முட்டுக்கட்டையா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுல ஒரு விஷயம் நம்மளால தெரிஞ்சுக்கணும். நேட்டோட ட்ரில் நடந்துச்சு. அந்த ட்ரில்லுல உக்ரைன்ல இருந்து எத்தன நபர்கள கூப்ட்டு அங்க ட்ரெய்னிங் குடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ரூமர்ஸா இருந்துட்டு இருந்த ஒரு விஷயம். நம்ம கூட இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ரூமர்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா, இப்ப நடக்கக்கூடிய செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது, இதெல்லாம் உண்மைதானோ அப்படிங்கிறது போல எண்ணங்கள் வருது. உங்களுக்கும் அப்படித்தானா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா, இந்த நேட்டோ இந்த ட்ரில் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா? ஸ்டெடி ஃபர்ஸ்ட் டிஃபெண்டர். அதாங்க 2024 ட்ரில். இந்த நேட்டோலயே மிகப்பெரிய ட்ரில் இந்த கோல்டு வாருக்கு அப்புறம் 90,000 ட்ரூப்ஸ் கிட்டலாம் வந்து அசெம்பிள் ஆகி ட்ரில் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ட்ரில்ல பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த போலாண்டு, இந்த ஜெர்மனி, இந்த பக்கத்துல ரொமேனியா இந்த ஏரியாலாம் ட்ரில் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த ட்ரில்லுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாசத்துலருந்து மே மாசம் வரைக்கும் இந்த ட்ரில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசம் முடிஞ்சுச்சு. ஸோ இப்ப ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, மே மாசத்துக்கு அப்புறம் இது போல ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் எடுக்குறாங்கன்னா, ஒரு 5 மாசம் கம்ப்ளீட்டா ட்ரெய்னிங் நடந்திருக்கும். ஸோ அந்த ட்ரெய்னிங் நடந்ததுக்கு அப்புறமா, இந்த போல இல்லைனாலும் 4 மாசம் ட்ரெய்னிங் நல்லா ஹார்டா குடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரெய்னிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே கையோட புது பிரிகேட்ஸ் அந்த புது ஆயுதங்கள எடுத்துட்டு அப்படியே முன்னாடி வருவாங்க. அப்படிங்கிறது போலலாம் சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் உண்மைதானோ? உண்மைதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல தோணுது. ஏன்னா, ஆ நடக்குது பாருங்க இப்போ. ஸ்டெடி ஃபர்ஸ்ட் டிஃபெண்டர்ன்னு சொல்லி தான் அதிகமான ஆயுதங்கள கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க போலாண்ட்ல. இப்போ பில் வந்து பாஸ் ஆயிருச்சு. இப்ப அப்படியே உள்ள போகுது அப்படின்னா, அப்படித்தானே ஏறக்குறைய இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு புதுமையான பிரிகேடுகள் உள்ள களமிறங்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா, 24 ஏப்ரல் அதிகாலை நடந்த ஒரு தாக்குதல். ரஷ்யாவோட ஸ்மோலென்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய யாச்சிஸ்கி டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு. அங்க வந்து ஒரு ஆயில் அப்புறம் எனர்ஜி ஃபெசிலிட்டி இருந்திருக்கு. அது மேல ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. இதனால ரஷ்யாக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இதே சமயத்துல ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கோபார் டிஸ்ட்ரிக்ட், ஒடெசா, கர்கிவ்னு பல இடங்கள்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதுல நிக்கோபார்ல அப்புறம் ஒடெசால வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஃபெசிலிட்டீஸ் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால கரண்ட் இல்லாம சில செட்டில்மெண்ட்ஸ் இருந்ததா உக்ரைன் தரப்புலருந்து சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஒடெசா ஒப்லாஸ்ட்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டின்னு நெனச்சு ரஷ்யா வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. உக்ரைன் தரப்புலருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பூரா பழைய சாமானத்துக்கு போறதுக்காக ஒரு குடோன் இருந்தது. அந்த குடோன் வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டின்னு அடிச்சுட்டாங்க. இதனால ஒரு இழப்பும் எங்களுக்கு இல்ல அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா என்னங்க குபு குபுன்னு எரியுது. இந்த காலகட்டத்துல ஒரு மெட்டல் கூட ரஷ்யா எப்படி டர்ட்டில் டேங்க் பண்ணி யூஸ் பண்றாங்க. அத பார்த்து எந்த அளவுக்கு சிரிச்சாலும், அது உண்மையாலுமே கை குடுக்குது அப்படின்னு ஜெர்மனியோட பிளட் தரப்புல இருந்தெல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அவங்கலாம் நியூஸ் பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அத பத்தி ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். ஏன்னா, அதுக்கான வீடியோ வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல போட்டு ஒரு 3, 4 நாள் இருக்கும்னு நெனைக்கிறேன். அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல. நம்ம அடுத்தது பதிவுல அத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இன்னைக்கு நான் அடுத்த பதிவுல எக்ஸ்பிளைன் பண்ணிருவோம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ வந்து ரஷ்யா வந்து நிக்கிபோல்லையும், ஒடெசாலையும் இது போல எனர்ஜி ஃபெசிலிட்டீஸ் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அது கூடவே இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் மேலயும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. கர்கிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிவிலியன் வாழும் பகுதியில தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. ரஷ்ய தரப்புல இருந்து நோ, 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 நோ. அது எல்லாம் மிலிட்டரின்னு தாங்க எங்களுக்கு நல்லா தெரியும். அத நாங்க குறி வச்சு தாக்கி அழிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. இது போல இரு தரப்புலயும் சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்ககிட்ட குடுத்துருக்கோம். நீங்க இத அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கும், எது தப்பா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பாய் பாய்.